மதர் தெரசா ஃபவுண்டேஷனின் சேவை பணிகள். உலகம் போற்றும் உத்தமர் புனித அன்னை தெரசாவின் அன்பு வழியை பின்பற்றி தஞ்சாவூர் மதர் தெரசா ஃபவுண்டேஷன் பல்வேறு சமூக பணிகளை ஜாதி, மதம், இனம், மொழி கடந்து அனைத்து தரப்பினருக்கும் செய்து வருகிறது. மதர் தெரசா அன்பு இல்லம் ஆர்ஃபனேஜ் 2002ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இவ்வில்லத்தில் தாய் தந்தை இல்லாத அல்லது தாயையோ தந்தையையோ இழந்த குழந்தைகளுக்கு வாழ்வியல் பண்புகளையும் தரமான கல்வியையும் இலவசமாக வழங்கி வருகிறோம். என் பேர் சேவியர். இங்கே சேர்த்தோன்னே எனக்கு அப்பா இல்லைன்னு ஒரு குறையே இல்லை. இங்கே 3ஆவதுலேருந்து சேர்ந்தேன். தம்பி அண்ணன் இல்லைன்னு குறையில. நான் இங்கே வந்தோடனே எனக்கு ஏகப்பட்ட தம்பி ஏகப்பட்ட அண்ணனுங்க இருந்தாங்க. லீவ் விட்டாலும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். இங்கே சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்த டேடிக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன். மதர் தெரசா சமூக மேம்பாட்டு திட்டம் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 2005ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இத்திட்டத்தின் கீழ் ஏழை கைம்பெண்கள், ஆதரவற்ற முதியோர்கள், பெரும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், நலிவுற்ற குடும்பத்தினர்கள் போன்றோருக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. நாங்கள் 4 பேர் இருக்கோம். எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு ஆக்சிடெண்ட்டில் கால் போயிடுச்சு. மாதம் மளிகை ஜாமாவும் அவங்க ஹெல்ப் 2 மாதமாக கொடுத்துட்ருக்காங்க எங்களுக்கு. மாதாக்கோட்டையிலேருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு இந்தமாரி யாரும் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. எல்லோரும் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. நல்லா மாதம் அரிசி பருப்பு அது இதுன்னு தேவையானலாம் செய்கிறாங்க சார். ரொம்ப நன்றி சார். ஃபவுண்டேஷன்லேருந்து பார்த்தாங்க எங்களை. குடும்ப நலத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவையானு பார்த்து அவங்க மாதம் 3000 பணமும் 1 மாதம் மல்லிகை ஜாமானும் உதவி செய்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த என் பையன் படிப்பு செலவுக்கு என்ன உதவினாலும் கேளுங்க, நாங்கள் செய்கிறோம். காலேஜுக்காக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி இந்த ஃபவுண்டேஷனில் சொல்லியிருக்காங்க. என் பேர் செந்தமிழ் செல்வி. எங்கள் வீட்டுக்கார் பேர் ராதாகிருஷ்ணன். நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. 3 வயசு போலியோ அட்டாக் ஜுரம் வந்ததுனால எனக்கு கால் ஊனம் ஆயிடுச்சு. அப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு வயிற்றுலே இருக்கும்போதே அவருக்கு பிறவி ஊனம்தான். அப்புறம் ஒரு நாள் அன்னை தெரசாவிலேருந்து எங்களுக்கு கடவுள் மாதிரி ஃபோன் பண்ணாங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணும் உங்கள் 2 பேருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு சைக்கிள் வேணும், அந்த சைக்கிள் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் உடனே எங்களுக்கு அழைச்சி அந்த ஐயா எங்களை அழைச்சி எங்களுக்கு அந்த வண்டியை கொடுத்து நாள் மட்டும் எங்களுக்கு அந்த வண்டி அவ்வளோ எங்கள் வீட்டுக்காருக்கு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு கடைக்கு போகிறதுக்கெல்லாம் உதவியாக இருக்குது. அப்புறம் தடுமாறி தான் நடந்து கடைக்கெல்லாம் போவாங்க. எங்கேயாவது போகிறதுக்கோ ஒரு வீட்டுக்கு யார் வீட்டுக்கும் போகிறதுக்கோ இந்த வண்டி அவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. என் பெயர் ஈஸ்வரன். எனக்கு வயது 92 ஆகிறது. ஃபோன் பண்ணினேன். ஃபோன் பண்ணோடனே நேராக வீட்டுக்கே வந்துட்டார். நான் எதிர்பார்க்கல. வந்த உடனே அழுத உடனே அவரும் சொன்னார், கவலைப்படாதீர்கள், நான் கடைசியில் ஆயுள் வரைக்கும் உங்களை காப்பாற்றுக்கிறேன், ஃபவுண்டேஷன் காப்பாற்றும் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு நான் போய் வருகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். சாயங்காலம் 5 மணி சுமாருக்கு ஒரு பையனிடம் ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுத்து, இதை முதலில் இந்த மருத்துவ இதை செலவு செய்து கொள்வேன் என்று சொன்னார். அன்று முதல் இன்று வரை என்னுடைய மருத்துவ செலவுக்கு மாதம் பணம் கொடுத்து உதவி கொண்டிருக்கிறார். அவர் செய்த உபகாரங்கள் எல்லாம் என்னால் மறக்க முடியாது. மதர் தெரசா ஃபவுண்டேஷன் சேர்மன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதர் தெரசா கல்வி உதவி திட்டம் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் கீழ் தாய் தந்தை இல்லாத அல்லது தாயையோ தந்தையையோ இழந்த மற்றும் கைவிடப்பட்ட குழந்தைகள், மாற்றுத்திறனாளி குழந்தைகள், பெரும் நோயினால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு அவரவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பிற்கு தேவையான கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. என் பேர் ஐஸ்வர்யா. மதர் தெரசா ஃபவுண்டேஷனில் டேடியை போய் மீட் பண்ணோம். அவங்க தான் இன்ஜினியர் படிக்க வைக்கலான்னு எல்லா உதவியும் செஞ்சாங்க. என் பொண்ணு நல்லா படித்து 4 வருஷம் நல்லா படித்து நல்லபடியாக வந்துருச்சு, வேலையும் கிடச்சிருச்சு. எல்லாம் ஃபவுண்டேஷனில் தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க பிள்ளைங்களுக்கு. டாடி தான் எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு எல்லாம் என் பிள்ளைங்கள படிக்க வச்சு எல்லாம் செஞ்சாங்க.
ஏதோ என்ன பண்ணனே தெரியாமல் குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கொடுத்த மாதிரி அங்கே போனது. அங்கே போனாலே எல்லாமே வந்துட்டு நல்லது தான் நடக்கும் எல்லாருக்குமே. நான் வந்துட்டு டேடியை வந்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ண போகிறோம், ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் போனேன். ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான சூழல் அங்கே தான் அமைஞ்சுது. அதே மாதிரி என்னால் முடிஞ்ச உதவியை வந்து நானும் மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறத நான் டேடிகிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சொல்கிறதுக்கு வார்த்தையே வர மாட்டேது. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ ஸோ மச். மதர் தெரசா நலவாழ்வு மையம் ஹாஸ்பிட்டல் 2016ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட மதர் தெரசா ஹெல்த் சென்டர் என்ற மருத்துவமனையில் உயர்தர நவீன சிகிச்சை, ஏழை எளிய மக்களுக்கும் குறைந்த கட்டணத்தில் மிகச்சிறந்த மருத்துவர்களை கொண்டு மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது NABH தேசிய தரச் சான்றிதழ் பெற்ற மருத்துவமனை ஆகும். இங்கு மருந்தகம், பரிசோதனை கூடம், அல்ட்ராசவுண்ட் மற்றும் எக்கோ ஸ்கேன் வசதி, அறுவை சிகிச்சை வசதி, ICU வசதி, மொபைல் ICU ஆம்புலன்ஸ் வசதி ஆகியவை மிக குறைந்த கட்டணத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் விழிப்புணர்வு கருத்தரங்குகள் நடத்தப்படுகிறது. மதர் தெரசா ஜாய் ஹோம் ஓல்டேஜ் ஹோம் 2019ஆம் ஆண்டு உலகத்தரத்தில் தொடங்கப்பட்ட மதர் தெரசா ஜாய் ஹோம் என்ற முதியோர் இல்லத்தில் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள், வாழ்க்கை துணையை இழந்தவர்கள், வாரிசு அற்றவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், ஆதரவற்றவர்கள், வேலை நிமித்தம் வெளியூர்களில் பணியாற்றும் பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் போன்றோருக்கு அன்பு காட்டி அரவணைத்து பாதுகாத்து அவர்கள் மகிழ்வுடன் வாழ வழிவகை செய்வதுடன் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளும் செய்யப்பட்டு வருகிறது. 85 வயதில் இன்றைக்கி வந்து முடியாத நேரத்தில் நல்ல முறையில் கவனிக்கிறாங்க, நல்ல முறையில் சாப்பிட்றோம். ரெண்டாவது வந்து கட்டில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது மெத்த போக்குவரத்து, படுக்கிறதுலாம் நல்ல வசதி, வெளியே போகிறது நல்ல வசதி. இது மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. இங்கேருந்து வீட்டிலேருந்து வரும்போது நடக்க முடியாமல் வந்தேன். இங்கே வந்து நல்லா நடக்கிறேன், நல்ல விதமாக சாப்பிட்றேன். நான் கிட்டத்தட்ட எத்தனையோ மைலேஜ் போயிருக்கேன். நான் ஒரு மாட்டாவாரி இருந்தாலும் சுற்றுவட்டில் 1000 மைல் ரவுண்டில் போயிருக்கிறேன். இது மாதிரி நான் ஹோட்டலையும் சாப்பிட்டதில்லை, எங்கள் வீட்லேயும் சாப்பிட்டதில்லை. என்னுடைய பெயர் கே. தியாகராஜன் குப்புசாமி. நான் இந்திய வான்படையில் 15 வருடங்கள் சேவை செய்து ரிட்டையர் ஆக்கி வந்துள்ளேன். இப்போ வயதானவர்கள் வந்து வீட்டில் வந்து பலவிதமான தொல்லை, காலையில் சந்தோஷமாக இருந்தால் மாலையில் வருத்தப்பட முடியாத நிகழ்வுகள் நடக்கும். ஆனால் இங்கே அது மாதிரி கிடையாது. 24 மணி நேரம் நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறத விட மனநிறைவோடு இருக்கிறோம். எந்தவித குறையும் இல்லாமல் ஆரோக்கியமான உணவுக்கு பரிமாறப்படுகிறது. இதனால் நாங்கள் வந்து சேர்ந்த அன்றைக்கு இருந்த உடல்நிலையை விட இன்று மிக ஆரோக்கியமாக இருக்கிறோம். அதை விட மனநிலைமை வந்து ரொம்ப சீராக இருக்கிறது. இதை விட எங்களுக்கு வந்து தந்தை, டாடி எல்லாம் அவங்க எங்களுடைய சின்ன பிள்ளைகள், பேத்திகள் மாதிரி இருக்காங்க. அவங்க கவனிக்கிற கணிப்பு நான் இது ஒரு மறு உலகத்துக்கு வந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஏதோ ஒருத்தர் அன்பாக இருப்பாங்க, ஒருத்தர் கோபமாக இருப்பாங்க, ஒருத்தர் இதாக இருப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. எல்லாருமே அன்பாக இருக்காங்க, அன்பு பழகிறாங்க, எங்களை பராமரிக்கிறாங்க. எந்த உதவினாலும் உடனே கேட்ட குரல் அடுத்த ஒரு செகண்டில் எங்கள் ரூமில் ஆள் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க ஒரு உண்மையாக உழைப்பாளர் இருக்காங்க. என்னுடைய பேத்திகளும் என்னுடைய தந்தை டாடி என்று கூறுகிற அவருக்கும் மிக மிக நன்றி. மதர் தெரசா பேரிடர் நிவாரண திட்டம் டிசாஸ்டர் ரிலீஃப் புரோகிராம். இத்திட்டத்தின் கீழ் கொரோனா நோய் தொற்று காலத்தில் வாழ்வாதாரத்தை இழந்து பசியால் வாடிய ஏழை எளிய மக்களில் 600 பேருக்கு தினந்தோறும் அன்னதானம் மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. நலிவுற்ற குடும்பத்தினருக்கு வீடு வழங்கும் திட்டம். இத்திட்டத்தின் கீழ் மதர் தெரசா ஃபவுண்டேஷன் தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து தமிழக முதலமைச்சர் பசுமை வீடுகள் கட்டும் திட்டத்தின் கீழ் அரசு திட்ட மதிப்பீட்டிற்கு மேல் செலவாகும் தொகையினை மதர் தெரசா ஃபவுண்டேஷன் முற்றிலும் ஏற்றுக்கொண்டு தானே முன்னின்று 4 நலிவுற்ற குடும்பத்தினருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு பயனாளிகள் வசம் ஒப்படைக்கப்பட்டது. நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக பணியாற்றக்கூடிய காலகட்டத்திலே ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கும் ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது முழு மனதோடு அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டார்கள்.
4 வீடுகளுக்கு முழுமையாக அந்த பொருளாதார வசதிகளையும் அரசு திட்டத்தோடு இணைந்து அவர்கள் செய்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த வீடுகளை கெட்டிக் கொடுக்கும் பொறுப்பினை அந்த குடும்பத்தில் ஒருவராக இருந்து அந்த வீடுகளை கெட்டிக் கொடுக்கும் பொறுப்பினையும் அவர்கள் செய்தார்கள். இந்த நேரத்திலே நம்முடைய தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ற முறையில் மதர் தெரசா ஃபவுண்டேஷன் தஞ்சாவூருக்கும் அதனுடைய நடத்தி வருகிற மதிப்பிற்குரிய திரு சபரிமுத்து அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மதர் தெரசா கைம்பெண்கள் மறுவாழ்வு திட்டம், விடோஸ் ரீஹாபிலிட்டேஷன் புரோகிராம். தமிழகத்தின் கடைக்கோடி பகுதியான ராமேஸ்வரம் தீவில் வாழும் மீனவ குடும்பங்களில் பல்வேறு இயற்கை மற்றும் செயற்கை இடர்பாடுகளால் கணவனை இழந்து வாடும் கைம்பெண்கள், குறிப்பாக இளம் வயதிலேயே கணவனை இழந்த கைம்பெண்கள் அதிகம் பேர் வாழுகின்றனர். இவர்களுக்கு தினசரி வாழ்வே கேள்விக்குறியாக உள்ள நிலையில் பழமை வாய்ந்த சமூக பழக்க வழக்கங்களிலிருந்து வெளிவர முடியாமல், யாருடைய ஆதரவும் இல்லாமல், குழந்தைகளையும் நன்கு படிக்க வைக்க முடியாமல் பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர். அவர்களுக்கு மறுவாழ்வு கிடைக்கும் பொருட்டு மதர் தெரசா ஃபவுண்டேஷன் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அவர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதுடன் பாதிக்கப்பட்ட நலிவுற்ற குடும்பத்தினருக்கு மாதந்தோறும் உதவிகளையும் செய்து வருகிறது. மேலும் ராமேஸ்வரம் நங்கூரம் கைம்பெண்கள் மறுவாழ்வு சங்கம் என்ற சங்கம் முறைப்படி பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து உதவி பெற்று அவர்கள் வாழ்வு மேம்பட மதர் தெரசா ஃபவுண்டேஷன் தீவிரமாக உழைத்து வருகிறது. இந்த ராமேஸ்வரம் தீவில் பல ஆண்டு காலம் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த தீவில் எண்ணற்ற ஏழை விதவைகள், குறிப்பாக இளம் விதவைகள் மிகுந்த கடினமான துயரங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். இந்த நேரத்தில் தான் மதர் தெரசா ஃபவுண்டேஷனை நான் உதவிக்கு அழைத்தேன். இந்த மக்களுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கணும், இந்த ஏழை விதவிகளுக்கு குடும்பங்களுக்கு உதவி செய்யணும், குறிப்பாக அவருடைய பிள்ளைகளுக்கு கல்விக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அவர்களை அழைத்தேன். அன்போடு வருகை தந்து கடந்த 2 ஆண்டு காலமாக இந்த தளத்தில் மிகப்பெரிய பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். எண்ணற்ற அப்பா அம்மாவை இழந்த பிள்ளைகளுக்கு உதவிக்கரம் நீட்டி அவர்களுடைய படிப்புக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எத்தனையோ கண்ணீரோடு இருந்த இளம் விதவைகள் இப்பொழுது மகிழ்ச்சியோடு இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த மதர் தெரசா ஃபவுண்டேஷனுடைய உதவி இந்த தீவிற்கு மிகுந்த ஒரு கொடையாக, ஒரு பொக்கிஷமாக திகழ்கிறது. இவ்வாறு புனித அன்னை தெரசாவின் அன்பு வழியினை பின்பற்றி மதர் தெரசா ஃபவுண்டேஷன் மூலமாக கடந்த 21 ஆண்டுகளில் 15 லட்சம் பயனாளிகள் பயனடைந்துள்ளனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தருணத்தில் ஃபவுண்டேஷனுடைய சேவை பணிகளுக்கு பல்வேறு வகைகளில் உதவிக்கரம் நீட்டிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.